அனைத்து விதமான தோஷங்களையும் துன்பங்களையும் போகக்கூடியது தாங்க பிரதோஷ விரத முறையாகும். தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி கடைசியில் சிவ பதவியை அடைய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. சாதாரணமாக பிரதோஷத்துக்கு எத்தனை மகிமை அப்படின்னா சனி பிரதோஷத்துக்கு எத்தனை மகிமையும் சிறப்பும் இருக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. சிவபெருமானுக்குரிய 8 வகையான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க பிரதோஷ விரதமாகும். ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பிரதோஷங்கள் வருங்க. பிரதோஷம் வரக்கூடிய நாளை பொறுத்து தாங்க அதனுடைய சிறப்புகளும் பலன்களும் மாறுபடுது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பிரதோஷங்களில் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் உயர்வானதாகவும் சொல்லக்கூடியது சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் ஆகுங்க. இந்த பிரதோஷம் எத்தனை சிறப்பும் மகத்துவம் வாய்ந்தது, எப்படிப்பட்ட பலனை தரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சனி பிரதோஷ நாளில் நம்ம நந்திய பெருமாளை வணங்கி வழிபட்டோம்னா சனி பகவானால் உண்டாகக்கூடிய சகல துன்பங்களும் விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே ஏழரச்சனி அஷ்டமச்சனி நடக்கக்கூடியவங்க சனினால் வரக்கூடிய துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு போக வேணுங்க. கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் அனைத்துமே குறைந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா பஞ்சம பாவங்கள் நீங்கி சிவபெருமானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சனி மகா பிரதோஷ நாளில் நம்ம இருக்கக்கூடிய விரதம் 1000 சாதாரண பிரதோஷ நாளில் இருக்கக்கூடிய பலனை கொடுக்குங்க. சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோம சூக்த பிரதட்சணம் செய்வதால் 1 வருஷத்திற்கு ஈசனை நம்ம வழிபாடு செய்த பலனும், சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தோம்னா 120 வருடம் பிரதோஷம் சென்ற பலனையும் நம்மளால் பெற முடியுங்க. ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை 13ஆம் நாளில் திரியோதசி திதி நாளில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறேங்க. அன்னைக்கு தாங்க ஈசன் விஷம் உண்ட மயக்கம் தெளிந்த அகிலத்தை காத்ததாக புராணங்களில் சொல்லப்படுது. மேலுமே நித்திய பிரதோஷம், பச்சை பிரதோஷம், பிரளய பிரதோஷம் என 20 வகையான பிரதோஷங்கள் இருக்குதுங்க. திரியோதசி நாள் முழுக்க நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருந்து நமச்சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொன்னபடி பிரதோஷ காலத்தில் சிவபெருமானோடு தேவியோடும் முருகனோடும் சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசனம் செய்து கண்ணீர் மல்க நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சகல விதமான நன்மைகளும் நமக்கு வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உகர்ந்த நாள் ஏகாதசி நாளாகுங்க. சிவனுக்காக நாள் திரியோதசி சிவராத்திரி ஆகுங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய 13ஆவது நாளே பிரதோஷ வழிபாடாகவும் சிவாலயங்களில் நடைபெற்று வருதுங்க. அன்றைய நாளில் விரதம் இருந்தால் நம்முடைய உடல் நலமானது நலப்பெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா வாயு கோளாறு, வயிற்றுக்கோளாறுகள் அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி விடுங்க. உடல் பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கும், மனநிலை சீராகும், மன அழுத்தமானது குறைந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்திய நாள் சனிக்கிழமை நாளாகுங்க. அந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை போன்ற மாதங்கள் வளர்ப்பிறையில் சனிக்கிழமையில் திரியோதசி அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது, கீர்த்தியும் பெற்ற நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே சித்திரை, வைகாசி, ஐப்பசி மாதம் தேய்பிறையில் சனிக்கிழமை பிரதோஷம் வருவது மகா சனி பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுது. மகா சிவராத்திரி காலத்தில் மாசி மாதத்தில் சனி பிரதோஷம் வருவது மகா சனி பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. சனி பிரதோஷ நாளில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம செஞ்ச அனைத்து விதமான பாவங்கள், தோஷங்கள், துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது அனைத்துமே விலகுவதற்கு முக்கியமான நாளாகவும் இந்த சனி மகா பிரதோஷ நாள் சொல்லப்படுதுங்க. அதனால தான் எப்படிப்பட்ட துன்பம் தீர வேணும்னாலும் சனி மகா பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமானை நிச்சயமாக வழிபட வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது.
மேலுமே சனி பிரதோஷ நாளில் சிவபெருமானை நம்ம வழிபடுவதால் சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே குறைந்து விடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. சனி பிரதோஷம் சிவபெருமானை வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப உகர்ந்த நாளாகுங்க. ஒரு சனி பிரதோஷத்தை நம்ம முறையாக வழிபட்டோம்னா ஒரு வருஷத்தில் வரக்கூடிய எல்லா பிரதோஷங்களையும் வழிபட்ட முழு பலனையும் நம்மளால் பெற முடியுங்க. பிரதோஷ நேரம் என்பது மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலான நேரமாகுங்க. சனி பிரதோஷ நாள் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள்னா இளநீர், நார்த்தங்காய், பால், பன்னீர், சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களை நம்ம வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. அன்றைய நாளில் நந்திய பகவானுக்கு அருகம்புல் மாலை தயார் செய்து நம்ம கொடுக்கலாங்க. வில்வ இலைகளால் நம்ம அர்ச்சனை செய்து சிவபெருமானையும் நந்தி தேவரையும் நம்ம வழிபாடு செய்யலாங்க. நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய பூஜை முறைகள் பல நன்மைகளை கொடுக்குங்க. கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு சிவபெருமானை வழிபட்ட பிறகு கோவிலில் உட்கார்ந்து ஓம் நமச்சிவாயா என்ற சிவ மந்திரத்தை நம்ம 108 முறை உச்சரிக்க வேணும். மந்திரம் உச்சரிக்கும் போது மற்ற விஷயங்களை நம்ம நினைக்காமல் இருக்க வேணுங்க. மேலுமே சிவபெருமான் நினைப்பதோடு மட்டும் இல்லாமல் ஜெபிக்கவும் வேணுங்க. இந்த பிரதோஷ நாளில் ஏற்றக்கூடிய தீபம் குடும்பத்திற்கு சௌபாக்கியத்தை உண்டாக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே இந்த தீபத்தை ஏற்ற அரச இலையை நீங்கள் பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது. அரச இலை ராஜபோகத்தை கொடுக்குங்க. மரங்களில் ராஜாவாக இருப்பது அரச மரம் தாங்க. அரச மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அரச இலைகள் சுலபமாக கிடைக்கக்கூடாதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா விநாயகர்லேயே அரச மரத்தடியில் விநாயகருக்கு சக்தி அதிகமாக இருக்குங்க. நடக்காத விஷயங்கள் நடக்கணும் என்பதற்காக அரச மரத்தடி விநாயகரை வணங்க நம்ம வேணுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், திருமண தடை, வேலை கிடைக்காமல் இருப்பது போன்ற எந்த பிரச்சனை தீர்வதற்கும் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம வணங்குவது ரொம்பவே நல்லது. அரச மரத்தடி விநாயகரை நாம் வலம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மேலுமே வீட்டு பக்கத்தில் அரச மரம் இல்லை என்றால் அப்படி நாட்டு மருந்து கடைகளில் காய்ந்த அரச இலையானது கிடைக்குங்க. மேலுமே பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதையே கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிரதோஷ வேளையில் கோவிலுக்கு சென்று விட்டு வீட்டிற்கு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் சிவபெருமானுடைய படத்துக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை நம்ம ஏற்ற வேணுங்க. அதற்கு பிறகு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் படைக்க வேணுங்க. அதற்கு பிறகு ஒரு அரச இலையை கழுவி அதை சுத்தப்படுத்தி மஞ்சள், குங்குமம் இல்லைன்னா சாதாரண குங்குமம் தொட்டு அதற்கு வைக்க வேணுங்க. சிவபெருமானுடைய படத்திற்கு முன்பாக அதையும் கொண்டுட்டு போய் வைங்க. அந்த இலையின் நடுவில் ஒரு மண் அகல் விளக்க வைக்க வேணுங்க. மண் அகல் விளக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சின்ன குபேர விளக்கு இல்லைன்னா காமாட்சி விளக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. மேலுமே சிவபெருமானுக்கு எந்த தீபம் வேணுமானாலும் நீங்கள் ஏற்றலாங்க. பிரதோஷ வேளையில் நெய் தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குது. அரச இலை மீது வைத்திருக்கக்கூடிய அகல் விளக்கில் நீங்கள் நெய் ஊற்றி அதில் நீங்கள் தீபம் ஏற்ற வேணுங்க. தீபம் எரியக்கூடிய நேரத்தில் ஓம் நமச்சிவாயா என்ற சிவ மந்திரத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முறை நீங்கள் உச்சரிக்க வேணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் வந்து சேருங்க. ராஜபோகம் வாழ்க்கை அமைய வேணும், கஷ்டமில்லாத நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிவபெருமான மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி தீபம் எரியும் நேரம் வரை நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை செய்ய வேணுங்க. மற்ற விளக்குகள் எரியும் வரை அரச இலை மீது வைத்திருக்கக்கூடிய தீபம் எரிந்து கொண்டே இருக்கட்டுங்க. அதை அணைக்கக்கூடாதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா தீபம் எரிந்து முடிந்ததும் நீங்கள் தீபத்தை குளிர வைக்க வேணுங்க. அதற்கு அடுத்த நாளான ஞாயிற்றுக்கிழமை நாளில் அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்துவிட்டு அரசு இலைகளை பத்திரப்படுத்தி நீங்கள் வைக்க வேணும். அரசு இலைகளில் ஏதாவது நோட்டு, டைரி இல்லைன்னா புத்தகத்தில் வைத்து நீங்கள் பத்திரப்படுத்தி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. மேலுமே காய்ந்து போகும்போது பழைய இலைகளை தூக்கி தண்ணீரில் போட்டு விடுங்க. சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வேளையில் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. கோவிலுக்கு போக முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க, வீட்டிலேயே அரச இலை மீது நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கலாங்க. சிவபெருமான் உங்களுடைய கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பாருங்க. அன்றைய நாளில் நாம் தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் தானம் செஞ்சோம்னா அது பல மடங்கு பெருகி கொண்டே இருக்குங்க. சனிக்கிழமையில் வளரக்கூடிய நாள் என்று சொல்லுவாங்க. அதனால தான் சனிக்கிழமையில் மருந்து மாத்திரைகள் வாங்குவதை தவிர்க்க வேணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட நாளில் பிரதோஷம் வந்துள்ளதால்
தானங்கள் செஞ்சோம்னா புண்ணியங்கள் 10 மடங்கு பெருகிக் கொண்டே இருக்குங்க. தானங்கள் செய்வதன் மூலமாக சிவபெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. கடவுள் உங்களை வாழ்த்துவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நீங்களும் பிரதோஷ நாளில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.